ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். இதே மாதிரி நம்மள பல பேருக்கு ஆசை இருக்கும்ல, ஒரே ஒரு மிஷின் அதுல நம்மளோட எல்லா மசிலும் டெவலப் ஆயிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லா மசிலும் டெவலப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா செஸ்ட் மசில நம்ம பண்றதுக்கு ஒரே ஒரு மிஷின்ல எல்லா வேரியேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்னன்றதை ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட அப்பர் செஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கேபிள் கிராஸ் மிஷினோ இல்ல ஃபங்க்ஷனல் ட்ரெயினர்லயோ உங்களோட புள்ளியை கீழ இருந்து ஒரு அடி லைக் ஒரு ஹோல் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லையும் ஒரே மாதிரி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வெயிட்டும் கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீழ இருந்து மேலே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஃபோக்கஸ் பண்ணி புஷ் பண்ணுங்க. இது உங்களோட அப்பர் செஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 12 to 15 reps பண்ணுங்க. செகண்ட் வேரியேஷனாக உங்களோட புள்ளியை கீழே இருந்து உங்களோட ஷோல்டர் ஹைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் சேம் ஆங்கிள் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வந்துட்டு உங்களோட மிடில் செஸ்ட் அண்ட் தென் இது ஓவரால் செஸ்ட்டும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்கள். இந்த புள்ளி உங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் உங்களோட வெயிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான வெயிட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் 12 to 15 reps. ஃபைனல் வேரியேஷனாக உங்களோட புள்ளியை கம்ப்ளீட்டாக மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட் அந்த ஃபைனல் வேரியேஷனாக உங்களோட லோயர் செஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நல்லா கண்ட்ராக்ட் பண்ணி விடுங்க. சேம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வேரியேஷன் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் 12 to 15 reps. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மிஷினில் உங்களோட ஓவரால் செஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான 3 ஒர்க் அவுட் வேரியேஷனை எனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒன் லைஃப் பி ஃபிட் ஃபார் இட்.